வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு படமா வெளிவந்திருக்கிற ஆந்திரா கிங் தாலுகா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் வழக்கமான மாஸ் மசாலா படமாவே இருக்கா, இல்ல புதுவிதமா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துல உபேந்திரா ஒரு பெரிய சினிமா நட்சத்திரமா இருக்கிறாரு. சில காலமா அவரு தொடர்ந்து தோல்வி படங்களை தந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பட்ஜெட் ப்ராப்ளம் காரணமாக அவருடைய 100வது படம் பாதியிலேயே நின்னு போகுது. அந்த கவலையில அவரு இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அந்த மர்ம நபர் யாரு அப்படின்னு உபேந்திரா தேடி பார்க்கும்போது அந்த மர்ம நபர் தன்னுடைய ரசிகரா இருக்கிற படத்தோட ஹீரோ ராம் பொத்தினேனி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஒரு ரசிகர் ஏன் தனக்கு இவ்வளவு பணம் அனுப்பணும் அப்படின்னு அவரு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா சினிமாக்கள்ல ஒரு ரசிகர் தன்னுடைய தலைவனுக்காக கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது அப்படின்னு தான் காட்சிகளா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு ரசிகர் தன்னுடைய தலைவனுக்காக எந்த அளவுக்கு யோசிப்பாரு அப்படிங்கிறத ஆழமாகவும் எமோஷனலாகவும் சொன்னது இந்த படத்துல புதுவிதமா நல்லாவே இருக்குது. படத்தோட ஹீரோ ராம் பொத்தினேனி ஒரு ஃபேன் பாய் கதாபாத்திரத்துல சூப்பராகவே நடிச்சு அந்த கதாபாத்திரத்தை நல்லாவே மிரட்டி விட்டுருக்கிறாரு. படத்துல உபேந்திரா ஒரு பெரிய சினிமா ஸ்டாருக்கான கம்பீரத்துடனும் பாடி லாங்குவேஜுடனும் வந்து நல்லாவே அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு. படத்துல கோதாவரி மாவட்டத்தோட பசுமை மற்றும் கிராமத்து அழக சினிமோட்டோகிராபிக் மூலமா காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்துல வர பாடல் காட்சிகளை தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. செகண்ட் ஹாஃபோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம படத்துல சில காட்சிகள் உண்மையிலேயே இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு கொஸ்டினை ஏற்படுத்துற மாதிரி சில யதார்த்தமான காட்சிகள் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. படத்துல உபேந்திரா மற்றும் ராம் பொத்தினேனி இவங்க 2 பேரோட கதாபாத்திரங்கள் மட்டும்தான் வலுவா இருக்குது. ஹீரோயின் கதாபாத்திரம் உட்பட மற்ற கதாபாத்திரங்கள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரொம்ப நேரத்துக்கு வர மாதிரி ஒரு லிப்லாக் முத்த காட்சி இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.